துணை முதல்வராக பதவியேற்க உள்ள உதயநிதி அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை. விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் செயல்படுவேன் என உதயநிதி பேட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் முக்கிய ஆலோசனை. அமைச்சர் துரைமுருகன், டி.ஆர். பாலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவிற்கு 116 பேருக்கு அழைப்பு. இபிஎஸ், ஓபிஎஸ் உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் 4 புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. ஆளுநர் மாளிகையில் இன்று பிற்பகல் 3:30 மணியில் நடைபெறும் விழாவில் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு. உதயநிதி துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டதில் எந்த தவறும் இல்லை, வாரிசு அரசியலாக கருத முடியாது என கி. வீரமணி பேட்டி. செந்தில் பாலாஜி அமைச்சராக அதிகாரம் செலுத்தும் போது சாட்சிகளை கலைக்க மாட்டாரா? அமைச்சராக பதவியேற்க செந்தில் பாலாஜிக்கு தார்மீக உரிமை இல்லை என ராமதாஸ் கருத்து. விருதுநகர் வெம்பக்கோட்டை அகழாய்வில் தங்க நாணயம் கண்டெடுப்பு. 17ஆம் நூற்றாண்டில் புழக்கத்தில் இருந்த தென்னிந்திய தங்க காசு என தகவல். ராமேஸ்வர மீனவர்கள் 17 பேரை விடுவிக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல். சாலையில் படுத்து மறியல் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. காலாண்டு விடுமுறையை ஒட்டி உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து நடனமாடி மகிழ்ச்சி. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டதால் கட்சி தொண்டர்கள் உற்சாகம். திருச்சி, திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். ஈரோடு, கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து எடுக்கப்படும் முன்னெடுப்புகளில் எனது பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும். மனு தங்கராஜ் கருத்து. ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா கொலை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் திரண்டனர். கொல்கத்தாவில் 150 ஆண்டுகளாக செயல்பட்ட டிராம் வண்டி சேவை முடிவுக்கு வருகிறது. குறைந்த கட்டணத்தில் பயணித்து வந்ததாக மக்கள் கருத்து. அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவிற்கு 116 பேருக்கு அழைப்பு. இபிஎஸ், ஓபிஎஸ் உள்ளிட்டோரும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.